அனைவருக்கும் பசுமை வணக்கம். இன்று தைப்பூச திருநாள். வள்ளல் பெருமானார் ராமலிங்க அடிகள் ஏகமாக பரவிய நாள். இப்போ அவர் இங்கே இருக்கிறார். அவர் எந்த இடத்துல வேணாலும் இருப்பார். இது சத்தியமான உண்மை. அவர் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இன்று அவரை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்துவிட்டு ஒரு 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம். வள்ளல் பெருமானார் உங்களுக்கெல்லாம் தெரியும், தண்ணீரில் விளக்கெரிச்சார். இன்னைக்கு தண்ணீரில் கார் ஓடுது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னால் நம்ப மாட்டாங்க. நாங்களே நேரில் போய் நிஸ்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். எப்படி இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோமோ அதுபோல் கழிவுநீர் இனி விலைக்கு விற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அதில் நைட்ரஜன் நிறையா இருக்குது. டிச்சு தண்ணி அது கூட இனி விலைக்கு விற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விஞ்ஞானம் இப்படி நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு வரி, அது ரொம்ப ஃபேமஸான வரி. ஒரு போய் கேட்குறாங்க, என்னங்க பயிர் வாடுறதை கண்டு நீங்கள் வாடினேன்னு எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வழியில்தான் நான் வாழ்ந்து வருகிறேன். 2 நண்பர்கள் நடந்து போகிறாங்க. மண்ணாங்கட்டி ரோட்டில் கிடக்குது. கால் தட்டி அந்த மண்ணாங்கட்டி உடஞ்சி போகுது. கால் தட்டி மண்ணாங்கட்டி உடஞ்ச உடனே, ஐயோ நான் இயற்கையை சிதைத்து விட்டேனே என்று அந்த நண்பர் உட்கார்ந்து அழுகிறார். அப்போது எந்த அளவுக்கு அவர்கள் சென்சிட்டிவாக வாழ்ந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு செய்தி. நடந்து போகும்போது மண்ணாங்கட்டி காலில் தட்டி உடஞ்சதுக்கே அவங்க வருந்திருக்கிறாங்கன்னா, நான் வாடிய பயிரை கண்டபோது வாடியதில் என்ன பெருமை இருக்கிறது? அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு சென்சிட்டிவாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நாகரீகம் அப்படிங்கிறதா மனித வாழ்க்கையில் ஒரு தனித்தன்மை. மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் என்னங்க? நாகரீகம். அதான நாகரீகமாக இருக்கிறோம். அந்த திருவள்ளுவர் அதை சொல்கிறார், பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இதைவிட எனக்கு தெரிந்து ஒரு நாகரீகத்தை, மனித குலத்தை உயர்வாக ஒரு கவிஞர், ஒரு வாழ்வியல் இருந்ததாக எனக்கு தெரியல. எனக்கு 67 வயசு ஆகிடுது. 60 ஆண்டுகளாக நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவன். இந்த ஒரு குறள், இதைவிட ஒரு பெரிய நாகரீகம் மனித குலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. அது என்ன? அந்த குறளுடைய விளக்கம், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இந்தாங்க பழனி பஞ்சாமிர்தம்னு கொடுக்குறேன், ஆனால் அதில் விஷம் இருப்பது இருவருக்கும் தெரியும். நான் கொடுக்கறது விஷம்னு உங்களுக்கும் தெரியும், சாப்பிட்றது விஷம்னு உங்களுக்கும் தெரியும், குடிக்கிறவங்களுக்கும் தெரியும், கொடுக்கிறவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கொடுத்தவர் மனம் நோகக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷத்தை குடிக்கிறாரு. அதுதான் நாகரீகம். அப்போது
அந்த மனித குலம் வாழ்வியலில் எவ்வளவு சென்சிட்டிவ். ஐயா, நான் கொடுக்கறது விஷம்னு தெரிஞ்சும் கூட ஐயோ இவர் மனம் நோகக்கூடாதுங்கிறக்காக விஷத்தை குடித்த ஒரு பண்பாடுடைய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அப்போது இவ்வளவு உச்சத்தை தொட்ட சமூகம். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ ஆர்கானிக் நான் ஆர்கானிக் பற்றி பேசுகிறதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் சொல்கிறேன். நம்முடைய சித்தர்கள் செடியோடு பேசுவாங்க. அகத்தியர் நூல்களை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அவர் இன்னும் ஒவ்வொரு வியாதியும் போய் அவர் அனுபவிச்சா எழுதினார் மருந்து. இந்த செடி இன்ன நோய்க்கு பயன்படும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசவாதங்களை கற்றிருக்கிறார்கள். ரசவாதம் என்றால் ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றுவது. we have a technology. வள்ளல் பெருமானார் அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டினார். ஒரே இடத்தில் 3 இடத்தில் அவர் பேசியிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 3. அது இப்போது ஹோலோகிராம். மோடி அவர்கள் ஒரு போன இதில் பேசினாங்க. அப்படி ஹோலோகிராம்னு ஒரு டெக்னாலஜி. அவருடைய உருவம் இருக்கு, 3 இடத்துல இருக்கு. இப்படி டெக்னாலஜியை நம்ம தமிழ் சமூகம் வாழ்ந்து அதனுடைய எல்லையை தொட்டவர்கள். ஒரு செடியோடு பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நுண்ணிய அறிவு இருந்திருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது நாம் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அவர்கள் வாழ்ந்த வழியில் பின்னாண்ட போனால் போதும். நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை பின்பற்றி வாழ்ந்தாலே போதுமானது. அவங்களுக்கு மேலே நாம் ஒன்றும் புதுசாக இப்போ எதுவுமே கண்டுபிடிக்கல. அது இன்னும் பேசிகிட்டே போகலாம். இன்னும் 10 நிமிடங்கள் இருக்குது. அதற்குள்ளே இன்னொரு 3 செய்திகளை நான் சொல்லணும். அடுத்தது, நாம் இப்போ பயோசாரை பற்றி பேசிகிட்ருக்குறோம். ஏன் வனம் அமைப்பு இந்த பயோசாருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? பழனிசாமி ஐயா 80 வயதை கடந்தவர். அதை கரி என்று சொல்லவில்லை, கருப்பு தங்கம் என்று சொன்னார். அதுக்கு ஒரு கைதட்டணும். ஏன் அதை கருப்பு தங்கம்னு சொல்கிறாருன்னா, நான் ஒரு படி மேலே போய் நான் அதை கருப்பு சாமின்னு சொல்கிறேன். ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் அதை கருப்பு சாமின்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு முன்னே பேசிய விக்னேஸ்வர், பாலசந்தானம் எல்லாம் அற்புதமாக பேசினார்கள். 3 வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கருப்பு சாமி, இன்னொன்று நஞ்சுண்டேஸ்வரர், இன்னொரு பெயர் திரிபராசக்தி. பராசக்தி என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திரிபராசக்தி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த திரிபராசக்தி என்பது வேறொன்றும் இல்லை, நம்முடைய பூமாதேவி. இந்த பூமி பந்து எப்படின்னு சொல்கிறேன். கடவுளுக்கு ஆங்கிலத்தில் காட் என்று பெயர். காடுக்கு முதல் எழுத்த என்னங்க தலைவரே? ஜி. ஜி ஜெனரேஷன். படைத்தல். அடுத்தது ஓ, ஆபரேஷன், பாதுகாத்தல். டி, டெஸ்ட்ராய், அழித்தல். படைத்தல்,
காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களை செய்வது ஒரு பெரிய சக்தி. பராசக்தி என்றால் தமிழ் ஆசிரியர் வந்திருக்கிறீங்க, பரா என்றால் பெரியது என்று அர்த்தம். ஒரு பெரிய சக்தி எது? இந்த 3 தொழில்களை செய்வது. அதை கடவுள் என்று பெயரிட்டோம். இப்போ இந்த மண் என்ன பண்ணுது? ஒரு தக்காளி கொண்டு போய் மண்ணில் போடுறீங்க, அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் மண் சாப்பிட்ருது, விதையை மட்டும் முளைக்க வைக்குது, படைக்குது. ஒரு தேங்காயை வச்சா அது 100 காயாக மாற்றுது. ஒரு நெல்மணியை போட்டால் 100 நெல்மணியாக மாற்றுது. ஒரு நெல்மணி அழிகிறது, அது கூடவே 100 நெல்மணியாக மாற்றுது. யார் மாற்றுறா? இந்த மண்ணு தான் மாற்றுது. எதை அழிக்க வேண்டும், எதை பாதுகாக்க வேண்டும், எதை படைக்க வேண்டும் என்கின்ற அறிவு இந்த மண்ணுக்கு இருக்குது. நாம் ஏதோ மண்ணுன்னு சாதாரணமாக நினச்சிடறோம். அந்த செடியை வளர்ப்பது யார்? மண். மண் இல்லாமல் எப்படி வளர்த்த முடியும்? அப்போது குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் அழிக்கவும் செய்கிறது. இந்த மண்ணே அழிக்கவும் செய்கிறது. அப்போது படைத்தலும் காத்தலும் அழித்தலும் என்கின்ற முத்தொழிலை செய்யக்கூடிய இந்த மண்ணை நாம் வழிபட வேண்டும். அதனுடைய இயல்பை தெரிந்து நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ மீண்டும் நான் பயோசாருக்கு வர்றேன். இன்றளவும் ஒருத்தர் வந்து விஷத்தை குடிச்சிட்டா மருந்து என்ன தெரியுங்களா? இந்த பயோசார் ஆக்டிவேட்டட் கார்பனை கொடுத்தா அந்த விஷத்தை அந்த பயோசார் எடுத்துக்குது. அவர் காப்பாற்றப்படுகிறார். அப்போ மண்ணில் இருக்கும் விஷத்தை நாம் நிறைய தெளிச்சிட்டோம். ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய தெளிச்சிட்டோம். இப்போ அந்த மண்ணில் இருக்கிற விஷத்தை எது எடுக்க முடியும்? தி ஓன்லி சோர்ஸ் இன் பயோசார். அதுக்கு தான் வனமைப்பு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மண்ணில் இருக்கும் விஷத்தை எடுப்பதற்கு ஒரே ஒரு சோர்ஸ் பயோசார் தான். இப்போது நான் எக்கனாமி இது எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பயோசார் தான் கருப்புசாமின்னு நான் சொன்னேன். நஞ்சுண்டேஸ்வரர் என்று சொன்னேன். நஞ்சுண்டேஸ்வரர்னால் வேறு யாரும் இல்லை, இந்த பயோசார் தான். அதுதான் நஞ்சை சாப்பிட்டுக்குது. இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வார் வந்தது. பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. எல்லாம் நமக்கு நிறைய மறதி இருக்கிறதுனால நம்ம மறந்துடுறோம். அப்போது அந்த சைனாவுக்கும் நம்ம இந்தியா பார்டரில் முள்வேலி இருக்குது. அந்த முள்வேலியில் அந்த பார்டரில் நம்முடைய இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவர்களெல்லாம் அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணுறாங்க. யாகம் பண்ணி கரித்துண்டை வரிசையை கட்டுறாங்க இராணுவ வீரர்கள். இது நான் டிவியில் பார்த்து சிரித்தேன். என்னடா அவன் எங்கெங்கேயோ டெக்னாலஜியில் போயிட்டுருக்கிறான், இந்த ஆளுங்க யாகத்தை பண்ணி கரித்துண்டை போய் கட்டிகிட்ருக்கிறாங்களே அப்படின்னு என் மனம் ஏளனம் செய்தது. ஆனால் இந்த பயோசாரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் செய்தது சரி, எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமாக நம்முடைய இராணுவ அமைப்பு வேலை பார்க்கிறது என்று தெரிந்துகிறது. அவங்க சைனாக்கார அனுப்பிச்சது பயோவார். அங்கே இருக்கிற அந்த நுண் கிருமிகளை அனுப்பிச்சு ஆளுகளை மட்டும் கொண்டுட்டு
நேராக பொருள் சேதம் இல்லாமல் உள்ள வர்றதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதை தடுப்பதற்கு இந்த நஞ்சுண்டீஸ்வரர் பயோச்சார் தான் அது காப்பாற்றியிருக்கு. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இது வெளியில் இராணுவ ரகசியம், வெளியிலையும் சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் வெளியிலையும் பேச முடியாது. இதுக்கு எதாவது ப்ரூஃப் வேணும்னா அதுவும் கிடைக்காது. அப்போது இந்த பயோச்சார் இப்படி இவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதே போல் ஃபெர்டிலிட்டி, சாயில் ஃபெர்டிலிட்டி குறைஞ்சி போச்சுங்கிறது உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பேசுகிற பொருள். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? ஹவு டு இம்ப்ரூவ் தி சாயில் ஃபெர்டிலிட்டி? தி ஒன்லி சோர்ஸ் இன் பயோச்சார். மண் மலடாகிறதுனால மனிதர்களும் மலடாகிறாங்கன்னு நான் சொன்னேன். அதை ஒரு பாலசந்தானமாக படித்தவர் ஒரு டாக்டர், அவர் மைக்ரோபயாலஜி படித்தவர். அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? எல்லோரும் 300 பேர் இருக்கிறாங்க, அந்த மீட்டிங்கில் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? ஐயா, நான் எதுவுமே படிக்கலை. அப்புறம் எப்படி நீங்கள் இதையெல்லாம் சொல்லலாம் கேட்டார். எனக்கு தெரியலிங்க, மனசில் தோணுச்சு சொன்னேன். தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் தப்புன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக அடுத்த வாரம் ஒரு ஐஐடியிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். அவரை விட அதிகம் படித்தவர். நான் அவரிடம் சொன்னேன், நான் இந்த மாதிரி உளறிட்டுனுங்க, மண் மலடாகிறதுனால மனிதர்களும் மலடாகிறாங்க, நான் இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதனால் நான் சொன்னேன்னு. நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரி. we have a study, we have a document, we have a paper. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நாம் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை, வாட் இஸ் த நியூட்ரிஷன் வேல்யூ, அதுதான் முக்கியம். 10 தக்காளி நான் ஆர்கானிக்கில் விளைஞ்சி அது உருவம் பெருசாக இருந்தாலும் கூட, ஒரு தக்காளி ஆர்கானிக்கில் விளைஞ்சால் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. உங்களுடைய பாடி ரொம்ப சென்சிட்டிவ், உங்களுடைய இன்டென்ஸை ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் எதையை கொடுக்குறீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கு, மற்றதை தள்ளிடும். அது எது பாடிக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கும். அப்போது இயற்கையில் விளைந்த பொருட்களை சாப்பிட்டால் மட்டுமே உடம்பில் அந்த சத்து எடுத்துக்குது குடல். நீங்கள் உருவத்தில் பெருசாக இருக்கலாம், நிறைய காய்ப்பு திறன் இருக்கலாம், ஆனால் அதனால் சத்து நியூட்ரிஷன் வேல்யூ கூடிருமானா கூடாதுங்கிறார். இது நான் சொல்லலை, ஐஐடி ப்ரொஃபஸர், நியூட்ரிஷன் சயின்டிஸ்ட் அவர் சொல்கிறார். அப்போது இந்த மண்ணிற்கும் மனிதர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த பூமி தாய் தான் நம்ம எல்லோரையும் வாழ வைக்கிறது. இதை திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரியில் சொல்லுகிறார். புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீருண்டு. புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீருண்டு. இது உரையாசிரியர்கள்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இறைவனை வழிபட வேண்டும், உங்களுக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டுமென்றால் பூவை கொண்டும் நீரை கொண்டும் நீங்கள் இறைவனை வழிபடுங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. பூ என்றால் பூமாதேவி, இந்த மண். நீர் என்றால் நீர் தான். அப்போ இந்த மண்ணையும் நீரையும் வைத்து ஒரு தொழில் எதை யார் செய்கிறார்கள்? விவசாயி. அப்போ நீங்கள் புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் விவசாயம் செய்ய வேண்டும் என்று திருமூலர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டும் கூட அவருடைய உள்ளுணர்வு எனக்கு விவசாயத்தில் நாட்டம் என்று பாலசந்தானம் சொல்கிறார். அவருடைய இன்ஸ்டியூஷன் அது உள்ளுணர்வு.
நான் என்ன தான் படித்தாலும் எனக்கு விவசாயத்தில் நாட்டம் வருது. காரணம், அவருடைய ஆன்மா புண்ணியத்தை விரும்புகிறது. அப்போது இதை உணர்ந்த திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். நீ வாழ்க்கை நடத்துறத முதல்ல நீ விவசாயம் பண்ண. விவசாயி தான் அவன் வாழ்கிறான். மற்றவர்களெல்லாம் அவரை பின் தொடர்ந்து தொழுதுண்டு பின் செல்பவர். நீ அப்புறம் எல்லாம் பின்னாடி தான். உங்கள்கிட்ட எவ்வளோ கார் இருக்குது, எவ்வளோ பங்களா இருக்குது, பேங்கில் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு இறைவன் பார்க்கறதில்ல. இறைவனுடைய பார்வை தனக்கு அமுதிடும் விவசாயியின் கண்ணில் இருக்கு. அப்போது இதை பற்றியே நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம், இந்த உலகத்தில் தான் மட்டும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்படி இல்லை. இது ஒரு உலகம். இதுக்கு அடுத்த ஒரு உலகம் இருக்கு. இது பூலோகம், சாலோகம், சாயுச்சியம், இப்படி 4 உலகங்கள் இருக்குது இந்த உயிருக்கு. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வு, பிறருக்கு உடலாலும் மனதாலும் துன்பமளிக்காத வாழ்வு. இதைத்தான் வள்ளல் பெருமானார் நமக்கு வாழ்ந்து காட்டியவர். சும்மா சொல்லலை, அவர் ஒவ்வொன்றையும் வாழ்ந்து காட்டினார். திருக்குறள் வகுப்பு நடத்தினார். அந்த காலத்தில் எல்லா கிராம மக்கள் எல்லாம் சிதம்பரம் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளை நான் இங்கே காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் வேட்டியை கட்டி அங்கே நடக்கிறத அப்படியே டெலிவிஷனில் பார்க்குற மாதிரி காண்பித்தார். டெக்னாலஜி, டிவி அன்றைக்கி அவரே பண்ணார். அதை விட முக்கியம் நான் சொல்கிறேன் திருக்குறள். நான் திருக்குறள் படிங்கப்பா அப்படின்னு சொன்னார். அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நான் இங்கேயே காட்டுறேன், இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் காமிச்சிட்டு நீங்கள் திருக்குறள் சொல்கிறேன் படிங்கன்னார். அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்த பெரியவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள் வழியில் நாம் செல்ல வேண்டும்.